இல்லையே, ராத்திரி நல்லா தானே இருந்தாரு. இருக்கேன் அங்கிள், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா 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 ராகவா, ராகவா, அங்கிள், அப்பா, ராகவா, அப்பா, அப்பா. உன் அப்பாவோட இழப்பு சாதாரண விஷயம் இல்லதான். ஆனா அதுக்காக இப்படியே இருந்துட்டா அப்படி முடியல பூபாலா, முடியல. நான் இங்கே இருந்தேனா என் அப்பா நினைவால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அம்மால எனக்கு அம்மாவா நல்ல ஃப்ரெண்டா அவரு தான் இருந்தாரு. இப்ப அவரும் இல்ல பூபாலா. அனாதையா இருக்க பூபாலா, தனியா இருக்க. என்னடா சொல்ற? நாங்களும் உனக்கு இல்ல, தைரியமா இரு. வா வந்து உட்கார் ராகவா, வா. பூபாலா, நான் உன்னை இங்க வர சொன்னதுக்கு காரணம் இருக்கு. என்ன சொல்லு. நீ ஷாமினி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு இந்த கம்பெனில நல்ல போஸ்ட் தரலாம்னு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். உனக்கு இப்ப போஸ்ட் தர போறேன். என்னடா சொல்ற? ஆமா பூபாலா, நான் திரும்ப யூகே போக போறேன். நான் திரும்ப வந்தாலும் இங்க நிரந்தரமா இருக்க மாட்டேன். அதனால என் கம்பெனி இனி முழுக்க முழுக்க ஓ பொறுப்புலயே இருக்கட்டும். ஷாமினி இந்த கம்பெனியோட டைரக்டரா மாத்திடுறேன். ஷாமினி என் மாமா பொண்ணா இருந்தாலும் அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. அதனால இது நான் அவ கல்யாணத்துக்கு தர சீரா இருக்கட்டும். சரியா ராகவா? என்னடா இது, நீ எங்கேயும் போவேணாம். முதல்ல மைண்ட தசை திருப்பு. இந்த பதவியை ஏத்துக்க, வரையறதுல இன்னும் இன்வால்வ்மெண்ட் பண்ணு. உன்னையே நீ பிஸி ஆக்கிக்க. ஷுவர் உன்னால இதுல இருந்து வெளியே வர முடியும். அது முடியாத காரியம். நான் முதல் யூகேக்கு போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ சொன்னதை யோசிக்கலாம். ஓகே, குட் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வெட்டிங்க்கு மறக்காம இன்விடேஷன் அனுப்பு. நிச்சயமா. எப்போ வந்த? It's night. You look very down, Raghavan. I really miss my dad. அப்புறம் ஏன் அவன் சீக்கிரம் வந்த? It's no more. I'm sorry, Raghavan. விதி முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டார்.
நீ அதுக்காக இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் ஆத்மா கூட சாந்தி அடையாது. ப்ரே ஃபார் ஹிம். அவர் எப்பவும் உன் கூட இருப்பார். ராகவா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க டாக்டர். வாழ்க்கையில நீ வரையறது மூலமா நிறைய விஷயங்களை பார்த்திருப்ப. அதையே மூலதனமா வச்சு நீ ஏன் நாவல்ஸ் எல்லாம் எழுதக்கூடாது? அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு இன்னும் நாலேஜ் இல்லை டாக்டர். அப்படி சொல்லாத. உன்கிட்ட உள்ள திறமை உனக்கு தெரியாது. உன்னுடைய அனுபவங்களை அப்படியே எழுது. அதுவே ஒரு சுவாரஸ்யமான நாவலா அமையும். அந்த பறவைகள்லாம் பறக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நீ இல்ல ஹாய் பூபாலே. கௌதம், எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இங்க? வேலை விஷயமா இங்க வந்தேன். நீங்க இங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. சாரி கௌதம், என் மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மறந்துட்டேன். என் மனைவி ஷாமினி. ஷாம், இவர் பேர் கௌதம், என் பழைய ஆபீஸோட அக்கவுண்ட்ஸ் மேனேஜர். ஹாய். சரிங்க பூபாலன், நீங்க உங்க தேனியில சந்தோஷமா கொண்டாட வந்திருக்கீங்க. நான் இங்க இருந்து உங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. நான் வரேன். ஓகே கௌதம். நான் வரேங்க. நம்ம பேசி போலாமா? இல்லைங்க, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. யார வாழ்நாள் முழுக்க பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், அவன் முகத்திலேயே எனக்கு முழிக்க வேண்டியதா போச்சு. அதுவும் இவருக்கு தெரிஞ்சவனா வேற போயிட்டாங்க. இவன் தான் என்னோட முன்னாள் காதலன்னு இவர்கிட்ட சொல்லிடலாமா? தெரிஞ்சா எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வருமா? உனக்கு கௌதம் முன்னே தெரியுமா ஷாமி? தெரியும். அவன் தான் உன் முன்னாள் காதலன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் முகமே சொல்லுத. அவனை பார்த்ததும் உன் முகம் மாற்றத்தை பார்த்தேன். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்படி பயப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? யதார்த்தமா அவனை இங்க பார்த்தோம், அவ்வளவுதானே. அவனால உனக்கு எந்த பாதிப்பும் வராது. அதான் நான் இருக்கல. தைரியமா இரு. சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இப்படி சங்கடப்படலாமா? இனி என்ன தவிர உனக்கு வேற யாரோட ஞாபகமும் இருக்கக்கூடாது. புரிஞ்சதா?
அந்த அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்லாம் ராகவனுக்கு அனுப்பிச்சிட்டியா? அது மாசம் மாசம் அனுப்பிடுவேனே. இந்த ஒரு வருஷத்துல ஒரு தடவை கூட அவன் நமக்கு கால் பண்ணவே இல்லை. எப்ப வருவாங்க கூட தெரியல. நாம கால் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். எல்லாம் நம்ம மேல உள்ள நம்பிக்கை தாங்க. சரி, நாளைக்கு நான் சிங்கப்பூர் போறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. சரியா? எழுதவே தெரியாதுன்னு சொன்ன இந்த ஒரு வருஷத்துல 3 நாவல் எழுதி முடிக்க போறேன். உன்னோட லெட்ஸ் ஃபர்கெட் அந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் உங்க ஆதரவு தான் டாக்டர். இந்த புகழ் பாராட்டு எல்லாமே உங்களை தான் சேரும். நீங்க தந்த ஊக்குவிப்பால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். தேங்க்ஸ் டாக்டர். இதுல நான் செஞ்சது எதுவுமே இல்லை, எல்லாம் உங்க ஃபாதரோட பிளெஸிங். நீ இதோட ஒரு வருஷம் ஆகுது இல்ல? நீ மலேசியா போயிட்டு வந்தா என்ன? நானும் போகணும்னு தான் நினைச்சேன் டாக்டர். பூபாலன் ஷாமினி கல்யாணத்துக்கு கூட போகல. அவங்க நிச்சயம் என் மேல கோபமா இருப்பாங்க. அவங்க 2 பேத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல போயிட்டு வரலான்னு இருக்கேன் டாக்டர். பெஸ்ட் ஆஃப் லக். போயிட்டு வாங்க. Happy wedding anniversary, my sweetheart. Thank you, dear. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அதையே மூஞ்சி உம்முன்னு வச்சிரு சொல்ற. சந்தோஷமா வச்சுக்கலாம் தானே? சந்தோஷமா இருக்க முடியலங்க. என்னாச்சு ஷாமினி? இந்த ஒரு வருஷத்துல நீங்க இதை எப்படி எல்லாமோ சந்தோஷமா வச்சிருக்கீங்க. உங்க அரவணைப்புல நான் ஒரு மகாராணி போலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்னாலதான் உங்களை சந்தோஷமா வச்சிருக்க முடியாம போச்சு. என்ன ஷாமினி சொல்ல வர? நமக்கு ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. குழந்தை இல்லாதது நான் ஒரு குறையாவே நினைக்கல ஷாமினி. இப்பதானே ஒரு வருஷம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இல்லங்க, எனக்கு பயமா இருக்கு. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாமா? அவ்வளவுதானே? நாளைக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அதையாவது சிரிச்சுக்கிட்டு சொல்ல. கவலைப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்தா யாருக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இதை கொண்டு போய் லேப்ல கொடுங்க. ரிசல்ட் வந்த பிறகு நான் உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ டாக்டர். கவலைப்படாதீங்க மிஸ்டர் பூபாலன், சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? உனக்கு காமெடி படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு காமெடி படம் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அங்க பாருங்க. யாரு இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? உங்க நாத்தியா இருக்குமா? போய் பாரு. என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு மாமா. ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சுடா இங்க இருந்து நீ போய். இங்க கல்யாணம்